நேற்று சிஎம் விஜய் அண்ணா கரூருக்கு போயிருக்காரு. இது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். ஆனால் அதில் சில பேர் கேட்கறது என்னன்னா, ஏன் இன்சிடென்ட் நடந்த அன்னைக்கு அவரை இல்லாமல் ஓடி வந்துட்டு இப்போ போய் பார்க்கறாருன்னு. ஏன்னா இன்சிடென்ட் நடந்த அன்னைக்கு அவர் அங்கே இருக்க விடல, எல்லாரும் அவர் அவசர அவசரமாக கிளப்பி விட்டாங்க. அதனால தான் அவர் கிளம்பி வந்தார். நீங்கள் இதை நம்பாமல் இருக்கலாம். ஏன்னா அவர் இப்போ கரூருக்கு போகும்போது டிஎம்கே டீம் அவங்க லாயர்ஸை வச்சு கோர்ட்டில் கேஸ் போட்டிருக்காங்க. விஜய் வந்து கரூருக்கு போகக்கூடாது, அவர் அந்த இன்சிடென்ட்டை பற்றி பேசக்கூடாது, இப்படின்னு ஒரு தடை கொடுங்க அப்படின்னு கேட்க போயிருக்காங்க. அதுக்கு கோர்ட்டில் என்ன சொல்லியிருக்காங்க, அக்யூஸ் லிஸ்ட்லையும் இல்லை, எஃப்ஐஆர்லையும் இல்லை, அவர் பேசக்கூடாது, ஒரு சிஎம் என்ன பேசணும்னு நீங்கள் சொல்கிற அளவுக்குலாம் நீங்கள் இல்லை, கேஸை வாபஸ் வாங்கிக்கோங்கன்னு சொல்லி வாபஸ் வாங்க வச்சுட்டாங்க. இப்போ போகிறதுக்கே இவ்வளோ பண்ணுறவங்க அப்போ பண்ணாமல் இருந்திருப்பாங்களா? இது ஒரு ப்ரூஃப். ரெண்டாவது, நாம் தமிழர் கட்சியில சாட்டை துரைமுருகன் ப்ரோ, அவர் எதுக்கு கரூர்ல இருக்க மக்களுக்கு கவர்மெண்ட் வேலை கொடுக்குறாரு அப்படின்னு ஒரு கேள்வி. அதை எவ்வளவு சீப்பா கேட்டிருக்காருன்னா, இங்க பொழுதை போக்குவதற்காக, நடிகனை பார்ப்பதற்காக அவங்க போய் போராட்டத்தை செத்தவனுக்கும் பொழுதுபோக்குல செத்தவனுக்கும் வித்தியாசம் இல்லையா? அது ஏதோ பொழுதுபோக்குக்கோ ரசிகரை பார்க்க வந்த கூட்டமோ இல்லை. அவர் டிவிக்கேன்னு ஒரு கட்சி ஆரம்பிச்சு கேம்பெயின்காக வந்திருக்காரு. அந்த கேம்பெயினை பார்க்க வந்த கூட்டம். உங்களை மாதிரி 4% ஓட்டு வச்சிருந்தா இந்த கூட்டத்தை பத்திலாம் தெரியாது. இந்த கூட்டத்தை பார்க்க இந்த மக்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க. இதில் கவர்மெண்ட்டுக்கும் பங்கு இருக்குது, டிவிகே கட்சிக்கும் பங்கு இருக்குங்கிறதுனால கவர்மெண்ட் வேலையை தகுதி இருக்கிறவங்களுக்கு மட்டும் கொடுத்துருக்காங்க. எதுவுமே ஒரு இழப்பை சரி பண்ணாது. ஆனால் அவங்க எப்படி சரி பண்ணணுமோ அந்த அளவுக்கு முயற்சி பண்ணியிருக்காரு. அவருக்குள்ள அந்த வலி இருக்கிறதுனால தான் அப்படி பண்ணுறாரு. கொஞ்சமாச்சும் மனசாட்சியோடு பேசுங்க.